ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். ஸோ இன்றைக்கி நம்மளோட அன்சங் ஹீரோஸில் பிரேவ் விமன் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சோர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட அமர் சித்ரா கதா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜல்காரி பாய். ஸோ இவங்க வந்துட்டு நம்மளோட ஜான்சி ராணியோட ஊரான ஜான்சியில் இருந்தாங்க. இவங்க வந்துட்டு வில் எய்துறதுல, ஆர்ச்சரியில், வார்ஃபேரில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபேமஸாக இருந்தாங்க. இவங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் வந்து இவங்க ஒரு ஒரு உல்ஃபை வந்துட்டு தன்னோட வெறும் கையாலே வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க டெக்காய்ட்டி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி பாயோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜான்சி ராணியாக வந்துட்டு வேஷம் போட்டு பிரிட்டிஷை ஏமாற்றி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் பேட்டில் இவங்க இறந்துட்டாங்க. ஸோ இவங்க ஞாபகார்த்தமாக வந்து வீராங்கனா மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்டல்கண்ட் ரீஜனில் ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்தாங்கினி ஹசாரா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை காந்தி புரி அப்படின்னு கூப்பிட்றாங்க. காந்தி புரினா ஓல்டு காந்தியன் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பிஃபோர் வீடியோஸை பார்த்துருப்போம். காந்தி ஆஃப் ஒடிசான்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் நாயக்கை கூப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி காந்தி புரின்னு சொல்லிட்டு ஓல்டு காந்தியன் விமனான மத்தாங்கனி ஹசாரா கூப்பிட்றாங்க. இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவங்க. இவங்க சைல்டு மேரேஜ் நடந்திருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் விடுவாயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சரக்காவோட அவேர்னஸ் இருந்திருக்கும். இவங்க வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டில் போலீஸ் ஷூட் பண்ணதுனால இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு ஆஃப் அ விமன், ஒரு விமனோட ஸ்டாச்சுவை கொல்கத்தாவில் வச்சுருப்பாங்க. இந்த மத்தாங்கினி ஹசாராக்கு தான். ஸோ இவங்க வந்து 73 இயர்ஸில், அதாவது அவங்களுக்கு 73 வயசு ஆகும்போது குவிட் இந்தியா மூமெண்ட்டில் போலீஸ் சுட்டதுனால இறந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குலாப் கவுர். இவங்க வந்து பஞ்சாபை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து மன்சிங் அப்படின்றவரோட வந்து சைல்டு மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு காதர் பார்ட்டியால் இன்ஸ்பயர் ஆகி ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன இருக்கும்னா, ஷிப்பில் வரும்போது இவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மைண்ட் மாறி நம்ம வந்து போயிடலாம் வேறு ஊருக்கு, இந்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் இந்தியாவில் போராடுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஸோ நான் இந்தியாவுக்கு வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப மோசமான நிலைமையில வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இவங்களை வந்து காதர் தீதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை பற்றி ஒரு புக்கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குலாப் கவுர் பற்றி. குலாப்னா வந்து ரோஸ். ஸோ குலாப் கவுரை பற்றி இருக்க நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஜா நாயுடு. பத்மஜா நாயுடு யாருன்னா சரோஜினி நாயுடுவோட பொண்ணு. இவங்க ஹைதராபாத் ரீஜனை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் ஆக்டிவாக இருந்தாங்க பாலிடிக்ஸில். அண்ட் இவங்க தான் லாங்கஸ்ட் ஃபீமேல் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ லாங்கஸ்ட் ஃபீமேல் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இவங்க வந்துட்டு இவங்களோட அம்மாவோட புக்கான ஃபெதர் ஆஃப் த டான் அப்படின்ற புக்கை வந்துட்டு கம்பைல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு அம்மாவோட ரெசிடென்ஸை யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு, அதாவது சரோஜினி நாயுடுவோட ரெசிடென்ட்டை யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு கொடுத்துருப்பாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட்டில் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அண்ட் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து பங்களாதேஷி ரெஃப்யூஜி கிரைசிஸ் அப்போது அதோட சேர்பர்சனாக இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க ரெட் கிராஸ் மட்டும் இல்லாமல் பாரத் சேவாக் சஞ்ச், அப்புறம் ஆல் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு, அதுக்கப்புறம் நேரு மெமோரியல் போர்டு, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க பேரை தான் வந்து த மோஸ்ட் ரெனவுண்ட் பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து வேறு ஒரு ரீசன்னாலேயும் வந்துட்டு நியூஸில் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் ஜூஸில் இருக்க ஃபஸ்ட்டு ஜூவாக நம்ம இந்தியாவிலேருந்து போன ஃபஸ்ட்டு ஜூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஷ்னி தேவி ஷா. ஸோ இவங்க உத்தரகாண்ட் ரீஜன். இவங்களும் ஒரு சைல்டு மேரேஜ் விக்டிம் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிடிஎம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் குவிட் இந்தியா மூமெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விமன் ஃப்ரம் உத்தரகாண்ட் டு பி ஜெயில்டு. இவங்களோட மந்த்ரா என்னென்னா, டோன்ட் வரி அபவுட் பீயிங் ப்ரெசன்ட் as it's merely the temple of Lord Krishna where one gets prasad. ஸோ இவங்க வந்து ஜெயில் வந்து ஒரு கிருஷ்ணாவோட ஒரு கோயில் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு காதி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகலை. அண்ட் இவங்க வந்து காதி பேக்கோட, நேஷ்னல் ஃப்ளாகோட எப்போவுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து இவங்களோட இமேஜ் ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுபத்ரா குமாரி. ஸோ இவங்க யூபி ரீஜனை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஜான்சி கி ராணி அப்படின்ற போயம் வந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து கரிபோலி டைலக்டில் வந்து நிறைய போயம் எழுதினாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட் விமன் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் விமன் டு பி அரெஸ்டட் நாக்பூரில் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு துர்காவதி தேவி. ஸோ இவங்க யூபி சேர்ந்தவங்க. பகவதி சரண் ஓரா, அதாவது பகவதி சரண் ஓரா யாருன்னா வந்துட்டு நம்மளோட காந்தியோட கல்ட் ஆஃப் பாம் அப்படின்ற ஒரு ஆர்டிகளுக்கு எதிர் ஆர்டிகல் ஃபிலாசபி ஆஃப் பாம் அப்படி சொல்லிட்டு, ஃபிலாசபி ஆஃப் பாம்ன்ற ஆர்டிகல் கல்ட் ஆஃப் பாம்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார். அவர் தான் பகவதி சரண் ஓரா. ஸோ இவங்க வந்து யூத் அண்ட் பெசன்ட் காசஸ்க்காக நவ்ஜத் பாரத் சபா மூலமாக சண்டை போட்டாங்க. அண்ட் பகத்சிங் வந்து சாண்டஸ் கேஸ்க்கு அப்புறம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜதீந்திர தாஸ் அவரோட ஃபினரல் ப்ரொசஷனுக்கு வந்து இவங்க இது பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் லீட் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இவங்க வந்துட்டு லார்ட் எய்லேவை அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் விமல் பிரசாத் ஜெயின் அப்படின்றவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஹிமாலயன் டாய்லெட்ஸ் ஒரு பாம் ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து விமல் பிரசாத் ஜெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருணா அசஃப் அலி. ஸோ இவங்க வந்து யாருன்னா அசஃப் அலியோட ஒய்ஃப். இவங்க பெங்காலில் இருப்பாங்க. இவங்க ஒரு டீச்சர் அண்ட் அபுல் கலாம் ஆசாதோட ஃப்ரெண்டு. இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட் இந்தியன் அம்பாசிடர் டு யூஎஸ்ஏ. ஸோ இவங்க வந்து ப்ரிசன் ரிஃபார்ம்ஸ்க்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் குவிட் இந்தியா மூமெண்ட்டில் வந்துட்டு கோவாலியா டேங்க் அதில் வந்துட்டு இவங்க வந்து ஃப்ளாகை வந்து வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ராயல் இந்தியன் நேவியோட மியூட்னியும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் பார்ட்டிஷன் அண்ட் சப்போர்ட்டட் நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் விமன் பண்ணியிருப்பாங்க. பேட்ரியாட்ன்றது அருணா ஆசிஃப் அலியோட ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் பேட்ரியாட்ன்றது. அப்புறம் வந்து இவங்க லெனின் இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ரைஸை வந்து அவார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருணா அலிக்கு இன்னொன்று என்னென்னா கிராண்ட் ஓல்ட் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அருணா அலியை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தாரகேஸ்வரி சின்ஹா. இவங்க வந்துட்டு பீகார் சேர்ந்தவங்க. ஒரு லேண்ட் ஓனர் ஃபேமிலி. ஆக்டிவாக இருந்தாங்க, பொலிட்டீஷியனாக இருந்தாங்க. அண்ட் குவிட் இந்தியா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட வந்து நம்மளோட இன்னைக்கான விமன் லீடர்ஸ் பற்றி முடிஞ்சுது. ஸோ வித் திஸ் நம்ம பிரேவ் விமன் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் முடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ரீகேப் இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜல்காரி பாய். இவங்க ஜான்சி ராணியை சேர்ந்தவங்க. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இவங்க பேரில் வந்துட்டு வீராங்கனா மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. அடுத்து மந்தாங்கினி ஆஸ்ரா. இவங்க வந்து தம்லுக் ரீஜனை சேர்ந்தவங்க. சைல்ட் மேரேஜ் அண்ட் விடோவாக ஆயிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து காந்திபுரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு குலாப் கவுர். இவங்க வந்து பஞ்சாப் சேர்ந்தவங்க. காதர் பார்ட்டியால் இன்ஸ்பயர் ஆகப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு பத்மஜா நாயுடு. இவங்க வந்துட்டு சரோஜினி நாயுடோட பொண்ணு. அண்ட் இவங்க அம்மாவோட புக்ஸ் எல்லாம் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் த லாங்கஸ்ட் சர்விங் ஃபீமேல் கவர்னர் ஆஃப் பெங்கால். அடுத்து பிஷ்னி தேவி ஷா. ஸோ இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் உத்தரகாண்ட் ரீஜன்லேருந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. இவங்க எப்போவுமே காதி ப்ராடக்ட்ஸோடையே இருந்தாங்க. அடுத்து சுபத்ரா குமாரி. இவங்க ஜான்சிக்கு ராணின்ற போயம் எழுதினாங்க. அண்ட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் இந்துஜுவல் சத்தியாகிரகி. அடுத்து பார்த்தீங்கன்னா துர்காவதி தேவி. இவங்களும் யூபி ரீஜன். இவங்க பகவதி சரண் ஓராவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து வேரியஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அருணா அசஃப் அலி, கிராண்ட் ஓல்ட் லேடி ஆஃப் இந்தியா. இவங்க வந்துட்டு பேட்ரியாட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து லெனின் இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ரைஸ் கிடச்சிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாரகேஸ்வரி சிங். இவங்க பீகாரை சேர்ந்தவங்க அண்ட் குவிட் இந்தியா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வந்துட்டு நம்மளோட அன்சங் ஹீரோஸ் அண்ட் த பிரேவ் விமன் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் பார்ட்டான விமன் இன் பவரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.